விக்கிரமசிங்கபுரம் என்ற நாட்டை சங்கரநாராயணன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவருடைய அமைச்சரவையில் அசோகன் என்கின்ற அமைச்சர் இடம் பெற்று இருந்தார். ஒரு நாள் இரவு அரண்மனையில் உள்ள தோட்டத்தில் இருவரும் நாட்டு நடப்பு பற்றி பேசிக் கொண்டு உலா வந்தனர். அது பனிக்காலம் என்பதால் குளிர் அதிகமாக இருந்தது. அப்போது சங்க நாராயணன் அசோகனை பார்த்து, ராஜா, மந்திரி அசோகனை பார்த்து, இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீரா? எதிரிகளுக்கு அஞ்சாத நமது நெஞ்சம் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே என்றார். அப்போது அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டே ஆற்றங்கரை ஓரம் வந்தனர். இந்த குளிரை பொருட்படுத்தாமல் இந்த ஆற்றில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் யாராலும் நிற்க இயலுமோ? அவ்வாறு நின்றால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கலாம் என்றார். ராஜா அதற்கு அமைச்சர், அரசே, சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்துவிடலாம். ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவது ஆற்றில் நிற்பது என்பது சாதாரண காரியமா என்றார் அமைச்சர். ஆற்றில் குளிரில் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை, மன உறுதி இருந்தாலே போதும். நாடு முழுவதும் இந்த செய்தியை அறிவிக்க சொல்லுங்கள். வனத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு பெற வருவார்கள். அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என பார்ப்போம் என்றார் அரசர். அரசரின் ஆணை நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளே ஒரு இளைஞன் அரசரிடம் வந்து, அரசே, நதியில் கழுத்தளவு நீரில் இரவு முழுவதும் நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான். அரசர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்து, இன்று இரவு போட்டிக்கு தயாராகு என்றார். ஆற்றில் இறங்கினான் இளைஞன். கழுத்தளவு வரை நீர் உள்ள இடத்தில் நின்று கொண்டான். உடல் மிகவும் நடுங்கியது, குளிர் வாட்டியது, அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனாலும் பரிசாக கிடைக்கப் போகும் 1000 பொற்காசுகளை எண்ணி பார்த்தான். புது தெம்பு வரவே இரவு முழுவதும் கண் விழித்து நின்று கொண்டிருந்தான். பொழுது விடிந்தது. வெயில் மேலே பட உடல் சீரான நிலைக்கு வந்தது. 1000 பொற்காசுகளை பெறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ஆற்றை விட்டு மேலே வந்தான் அந்த இளைஞன். அவனை காவலாளிகள் மன்னரிடம் அழைத்து சென்று இரவு முழுவது இளைஞன் கழுத்தளவு நீருக்குள் நின்றதை கூறினார்கள். அரசருக்கோ மிகவும் வியப்பாக இருந்தது. இளைஞனே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன். அந்த இரவில் கடுங்குளிரில் நீருக்குள் எப்படி இருந்தாய்? அப்படி நிற்கும்போது உனக்கு எந்த வகையிலும் ஏதாவது துணையாக இருந்ததா என்றார் அரசர். அந்த இளைஞனும் அப்பாவியாய், அரசே, அரண்மனையின் மேல் மாடத்தில் எரிந்து கொண்டிருந்த சிறிய விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே இரவு பொழுதை கழித்தேன் என்றான். இளைஞனே, அதானே பார்த்தேன். நடுங்கும் குளிரில் தண்ணீருக்குள் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்று இப்பொழுது புரிகிறது. உன் குளிரை போக்க அரண்மனையிலிருந்து வீசிய விளக்கின் ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த சூட்டில் தான் இரவு முழுவது நீ நின்றிருக்கிறாய். எனவே உனக்கு 1000 பொற்காசுகள் கிடையாது என்றார். பரிசுத் தொகை கிடைக்கவில்லை என்றதும் அந்த இளைஞன் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றான். வரும் வழியில் அமைச்சர் அவனைக் கண்டு என்னவென்று விசாரிக்க இளைஞனும் அமைச்சரிடம் எல்லாவற்றையும் சொன்னான். அமைச்சர் அவனுக்கு ஆறுதல் கூறி பரிசு தொகையை கிடைக்க உதவி செய்வதாக உறுதியளித்தார். சில நாட்களுக்கு பிறகு அரசர் வேட்டையாட காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அமைச்சரை தம்முடன் அழைத்து செல்ல எண்ணிய அரசர் காவலாளியை கூப்பிட்டு அமைச்சரின் வீட்டுக்கு சென்று அழைத்து வரச் சொன்னார். அமைச்சர் தன்னை தேடி வந்த காவலாளியிடம் தான் சமையல் செய்து கொண்டிருப்பதையும் சாப்பிட்டு விட்டு வருவதாகவும் கூறினார். நீண்ட நேரம் அமைச்சருக்காக அரசர் காத்திருந்தார். அமைச்சர் வரவில்லை. மிகவும் கோபமடைந்த அரசர் அமைச்சரின் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என புறப்பட்டார். அமைச்சர் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். பாத்திரத்திலிருந்து 10 அடி தூரம் தள்ளி அடுப்பை வைத்திருந்தார். அடுப்பில் விறகுகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இதை கண்ட அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைச்சரிடமே கேட்டார். அமைச்சரே, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசே, சமையல் செய்து கொண்டிருக்கிறேன். உமக்கு என்ன மூளை குழம்பி விட்டதா? பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, அதில் எப்படி சோறு வேகும் என்றார் அமைச்சர் கோபத்துடன். அரசே, நிச்சயம் சோறு வேகும். ஆற்றில் தண்ணீரில் இருந்தவனுக்கு அரண்மனையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் எப்படி சூட்டை தந்திருக்குமோ அதேபோல்
மிகவும் பக்கத்தில் இருக்கிற இந்த அடுப்பில் ஏற்படும் சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டும் சோறு வெந்து விடாமல் போகுமா என்றார் அமைச்சர். மிகவும் நாஷூக்காக தமக்கு புரிய வைத்த அமைச்சரை பாராட்டி அந்த இளைஞனை வரவழைத்து முன்பு கூறியபடியே 1000 பொற்காசுகளைக் கொடுத்தார்.